பிஎஸ்வி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு ட்ரேட் தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம். இன் ட்ரேட் தியரியில் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டட் பை டி சதீஷ், எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏசி அண்ட் டிசி மோட்டர் டிரைவ்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஏசி அண்ட் டிசி மோட்டருடைய மூமெண்ட் கண்ட்ரோல், அதாவது அதோடைய மூமெண்ட்டை ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு மோட்டர் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு எஸ்சிஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சிஆர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டருடைய ஸ்பீட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மோட்டருடைய ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரோல் சிஸ்டம் கன்சியூம்ஸ் வெரி லோ பவர் ஃபார் மோஷன் கண்ட்ரோல் இன் ஏசி அண்ட் டிசி மோட்டார். அதாவது இருக்கக்கூடிய ஏசி அண்ட் டிசி மோட்டார் ரெண்டு மோட்டருடைய மோட்டர் கண்ட்ரோலை வந்து மூவ்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் எது வந்து வெரி லோ பவர் ஃபேக்டர் எடுத்துக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ ஃபீல்டு கண்ட்ரோல், ஆப்ஷன் பி டிரைவ்ஸ் கண்ட்ரோல், ஆப்ஷன் சி வோல்டேஜ் கண்ட்ரோல், ஆப்ஷன் டி ஆர்மேச்சர் கண்ட்ரோல். இதில் எது வெரி லோ பவர் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபீல்டு கண்ட்ரோல், ஆப்ஷன் பி டிரைவ் கண்ட்ரோல், ஆப்ஷன் சி வோல்டேஜ் கண்ட்ரோல், ஆப்ஷன் டி ஆர்மேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பி டிரைவ் கண்ட்ரோல் இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து லோவாக எடுத்துக்கும். ஓகேங்களா, டிரைவ் கண்ட்ரோல் மூலிமா இருக்கக்கூடிய ஏசி அண்ட் டிசி மோட்டருடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால் பவர் ஃபேக்டர் நம்மளுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, விச் டிரைவ் இஸ் கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன். எந்த டிரைவ் வந்து மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க என்னது கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. குரூப் டிரைவ், பி மேனுவல் டிரைவ், சி இண்டிவிஜுவல் டிரைவ், டி கண்டினியூஸ் டியூட்டி டிரைவ். இந்த 4 ஆப்ஷனில் டி கண்டினியூஸ் டியூட்டி டிரைவ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, நம்மளுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஸ் இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இந்த 2 ஆக்சிஸில் ஏதோ ஒரு ஸ்பீடோ டார்க்கோ அல்லது ஃபீல்டு கரண்ட்டோ ஆர்மேச்சர் கரண்ட்டோ ஏதோ எக்ஸஸ் ஆகிருக்கு. அது என்னென்னது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் இன் டிசி டிரைவ். இது ஒரு டிசி மோட்டருடைய கேரக்டரிஸ்டிக் கர்வ். ஓகேங்களா. இது எதை குறிக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் எதை குறிக்குது, ஒய் ஆக்சிஸ் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ ஸ்பீட் வித் டார்க், ஸ்பீட் அண்ட் டார்க் வச்சு கேரக்டரிஸ்டிக்ஸ், அல்லது டார்க் ஃபீல்டு கரண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பீடு ஆர்மேச்சர் கரண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீல்டு கரண்ட் ஆர்மேச்சர் கரண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதோடைய கர்வ்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்பீடுக்கும் டார்க்குக்கும் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி காம்போனன்ட் மார்க்டு எக்ஸ் இன் தி பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏசி டிரைவ். அதாவது இந்த சர்க்கியூட்டில் எக்ஸ்னு ஒரு இடம் வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. அது என்ன காம்போனன்ட்ஸ் ஓகேவா அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரி, இந்த சர்க்கியூட் ஒரு முறை பார்ப்போம். ஒரு இன்புட் வந்து ஏசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஏசிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே. அப்போ டயோடு என்ன பண்ணோம், வரக்கூடிய ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல, அதுதான் நம்மளுக்கு என்னென்னு தெரியல. அந்த எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதை தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி அண்டு டிசி ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த எக்ஸ்ன்னு இருக்கிறது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்ப்போம். ஏ ரெக்டிஃபயர் கிடையாது. ஏ ரெக்டிஃபயர் எடுத்து டயோடு, அதுதான் ரெக்டிஃபயரு. ஸோ பி வந்து டிசி பஸ், சி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர், டி ஏசி மோட்டார். அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏசி சப்ளை இருக்குது, அடுத்தது வந்து டயோடு இருக்குது. டயோடுக்கு அப்புறம் வரது வந்து டிசியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வரக்கூடிய ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் பி டி பஸ் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, வாட் இஸ் எலக்ட்ரிக் டிரைவ். எலக்ட்ரிக் டிரைவ்னா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் ஏ, ஏ டிவைஸ் யூஸ்ட் ஆஸ் ப்ரைம் மூவர் ஃபார் ஜென்ரேட்டர். ஓகேங்களா. அதாவது இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டிவைஸ் யூஸ்ட் ஆஸ் ப்ரைம் மூவர், ஜென்ரேட்டருக்கு வந்து ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பி, ஏ டிவைஸ் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி சப்ளை, இது வந்து ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, an electromechanical device for controlling motor. D, a machine converts mechanical energy into electrical energy. இதில் வந்து எது வந்து எலக்ட்ரிக் டிரைவ்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், an
எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபார் கண்ட்ரோலிங் மோட்டார். இதுதான் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுதான் இதோடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா, ஆப்ஷன் நம்பர் சி, an எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபார் கண்ட்ரோலிங் மோட்டார். கொஸ்டின் நம்பர் 6, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஓபி இன் டிசி டிரைவ்? டிசி டிரைவில் பிஓபி உடைய எக்ஸ்பென்ஷன் என்ன? எக்ஸ்பேண்ட் பிஓபி அல்லது ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, பிரிட்ஜ் ஆப்ரேஷனல் மேனுவல். பி, பேசிக் ஆப்ரேஷனல் மேனுவல். சி, பேசிக் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம். டி, பிரிட்ஜ் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம். இதோடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்குது. இதில் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர், பேசிக் ஆப்ரேஷனல் பேனல். ஓகேங்களா, அதோடைய பிஓபியுடைய ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், விச் இஸ் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரைவ் அக்கார்டிங் டு டைனாமிக்ஸ் அண்ட் டிரான்சிட்ஸ்? விச் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரைவ், இதில் எந்த வகையான டிரைவ் வந்து அக்கார்டிங் டு டைனாமிக்கும் டிரான்சிட்டையும் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, ஷார்ட் டைம் டியூட்டி டிரைவ். பி, இன்டர்மீடியட் டியூட்டி டிரைவ். சி, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் டிரைவ். டி, வேரியபிள் பொசிஷன் கண்ட்ரோல் டிரைவ். இப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டி, வேரியபிள் பொசிஷன் கண்ட்ரோல் டிரைவ். ஓகேங்களா, இதை வச்சு தான் டைனாமிக்ஸ் அண்ட் டிரான்சிட்டை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, வேரியபிள் பொசிஷன் கண்ட்ரோல் டிரைவ். கொஸ்டின் நம்பர் 8, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பவர் கண்ட்ரோல் இன் டிரைவ் சர்க்கியூட்? அதாவது டிரைவ் சர்க்கியூட்டில் பவர் கண்ட்ரோலுடைய வேலை என்ன? ஓகேங்களா, ஃபங்க்ஷன் ஆஃப் பவர் கண்ட்ரோல் ஆப்ஷன் படிப்போம். இட் சவுண்ட்ஸ் அண்ட் alarm in no load condition. It detects the overloading condition of motor. It reduces motor current during transit operation. D, it maintains the torque at low voltage condition. The answer பார்த்தீங்கன்னா B, it detects the overload condition of motor. மோட்டர் வந்து ஓவர்லோட் கண்டிஷனை வந்து டிடெக்ட் பண்ணும், கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். Question number 9, why it is necessary to keep voltage and frequency ratio constant in a drive? அதாவது வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக எதுக்கு வந்து கீப் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய நெசசரி என்ன, அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, கீப் தி ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். பி, மெயின்டைன் தி ரோட்டார் கரண்ட் மினிமம். சி, maintain the speed of motor constant. D, maintain the rated torque at all speed. ஓகேங்களா, அதாவது வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி ரேஷியோவும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிற ரீசன் என்ன அப்படின்னா மெயின்டைன் தி ரேட்டட் டார்க் அட் ஆல் ஸ்பீட். டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 10, which power modulator used in electric drive system? எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டத்தில் எந்த பவர் மாடுலேட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, சைக்ளோ கன்வெர்ட்டர்ஸ். பி, ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையர். சி, ஃபேஸ் ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர். டி, சர்வோ கண்ட்ரோல்டு வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். ஆப்ஷன் ஏ, சைக்கிள் கன்வெர்ட்டர் வச்சு தான் பவர் மாடுலேட்டர் இன் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 11, which type of sensing unit employed in drive system? எந்த வகையான சென்சிங் யூனிட் வந்து டிரைவ் சிஸ்டத்துக்கு பயன்படுத்திட்டான்னு கேட்டிருக்காங்க. ஏ, ஆப்டோ கப்ளர். பி, ஸ்பீட் சென்சிங். சி, ஃபோட்டோ வோல்டிக் செல். டி, ரெசிஸ்டன்ட் டெம்பரேச்சர் டிடெக்டர். கேட்டுக்கிறது சென்சார் தான். ஸோ ஆப்ஷன் பி, ஸ்பீட் சென்சார் தான் வந்து டிரைவ் சிஸ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. 12th question, which type of machine in industries is provided with multi-motor electric drive? அதாவது எந்த வகையான மிஷின்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா மல்டி மோட்டார் எலக்ட்ரிக் டிரைவுக்கு அப்படி கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ரோலிங் மிஷின், as per supply voltage, as per no volt coil, heavy duty electric drilling machine. இதில் பார்த்தீங்கன்னா ரோலிங் மிஷின் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி மோட்டர் வந்து டிரைவ் பண்ணுறாங்க.
Question number 13. Which control system is used for eddy current drive? Eddy current drive மூலமா யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ ஸ்லிப் கண்ட்ரோலர், பி ரெக்டிஃபையர் கண்ட்ரோலர், சி வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர், டி டிசி சோப்பர் கண்ட்ரோலர். ஏ ஸ்லிப் கண்ட்ரோலர் தான் இதோடைய எரி கரண்ட் டிரைவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்லிப் கண்ட்ரோலர். 14th question. What is the purpose of jack key in control panel of DC drive? அதாவது DC அண்ட் ஏசி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஜாகிங், இந்த மோட்டர்னாலே சொல்லுவாங்க ஜாகிங் அண்ட் இன்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இதனால் என்ன ஆப்ரேஷன், இதனால் என்ன யூஸஸ் அப்படின்னா, ஒரு மோட்டர் வந்து தொடர்ந்து ரன் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்கோசம் தேவை அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மோட்டர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரன் ஆகின்னு இருக்கும். இந்த இன்ச்சிங் ஆப்ரேஷன்லாம் இப்போ பிரிண்டர் எடுத்துனா அது அப்படியே தொடர்ந்து சுற்றாது. பிரிண்டர்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பேப்பர் நம்மளுக்கு வெளியே தரும். ஓகேங்களா, அந்த மோட்டர் வந்து தொடர்ந்து ரன் ஆகுது, அடுத்தடுத்து அப்போ தான் நம்மளுக்கு பிரிண்டர்லேருந்து அந்த பேப்பர் வெளியே வரும். அது வந்து இன்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்க்கியூட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா மாதிரி இதுக்கு ஜாகிங் அண்ட் இன்ச்சிங்க்கு வந்து கான்டாக்டர்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் செய்வாங்க. ஓகேங்களா, சரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜாகிங் கீ என்ன பர்பஸ்க்கோசம் யூஸ் பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ ஸ்டாப் தி மோட்டர் வந்து நிறுத்தத்துக்கு, பி ரீஸ்டார்ட் தி மோட்டார், சி இன்ச்சிங் ஆப்ரேஷன் தான் அது ஜாக்கியை பயன்படுத்துகிறோம். சரி, டி ஆப்ரேஷன் படிக்கலாம். டி ஆப்ஷன் வந்து டி ரிவர்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி மோட்டார். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஜாக்கி வந்து இன்ச்சிங் ஆப்ரேஷன் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எல்சிடி அண்ட் பேசிக் ஆப்ரேஷன் பேனல் இன் டிசி டிரைவ்? அதாவது எல்சிடி உடைய ஆப்ரேஷன் டிசி டிரைவுக்கு எதுக்கு டிசி பேனல்னு கேட்டிருக்காங்க. எல்சிடி அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ இண்டிகேட் தி ஃபால்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தி ஸ்பீடு, மானிட்டர் தி பேராமீட்டர், டிஸ்பிளே அவைலபிலிட்டி ஆஃப் சப்ளை. ஆப்ஷன் சி மானிட்டர் தி பேராமீட்டர். ஓகேங்களா, அது என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணோம். Question number 16. What is the reason of using shielded cable for connecting low level signal circuit in DC drives? Low level DC driveல shielded cable எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஈஸி ஃபார் கனெக்ஷன் வந்து ஈஸியாக கொடுக்கறதுக்கு, பி குட் அப்பியரன்ஸ், சி ப்ரொடெக்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ், டி எலிமினேட்ஸ் தி எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். ஆப்ஷன் டி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர், எலிமினேட்ஸ் தி electrical interference. 17th question. Which device control the speed of AC motor in AC drive? எந்த டிரைவ் வந்து ஏசி மோட்டருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஃபீல்டு சப்ளை யூனிட் FSU, பி காம்ஸ் டெக்னாலஜி பாக்ஸ், சி ஸ்பீட் தி ஃபீட்பேக் டெக்னாலஜி பாக்ஸ், டி மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிரைவ். ஆப்ஷன் டி மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் வச்சு ஏசி மோட்டருடைய டிரைவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி, அதாவது மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோல் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோட்டருடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுது தான். ஓகேங்களா, ஏசி டிரைவில் வந்து ஏசி மோட்டருடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, MPMCன்னு. Question number 18. What is the main use of AC drive? AC driveவால் என்ன பயன் கேட்டிருக்காங்க. ஏ ஹை ஸ்டார்டிங் டார்க், பி குரூப் டிரைவ் மோட்டார்ஸ், சி கண்ட்ரோல் ஸ்டெப்லெஸ் ஸ்பீட் இன் மோட்டார்ஸ், டி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இன் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கண்ட்ரோல் ஸ்டெப்லெஸ் ஸ்பீட் இன் மோட்டார்ஸ். ஓகேங்களா, இதனால தான் வந்து ஏசி டிரைவை பயன்படுத்துகிறாங்க. Question number 19. What is the function of IGBT in AC drive? இந்த IGBT அதாவது IGBTனுக்கு ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதோடைய வேலை என்ன, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா,
ஏ ஸ்மூத்னிங் இன்கமிங் ஏசி சப்ளை, வரக்கூடிய இன்கமிங் சப்ளை வந்து ஸ்மூத் பண்ணுது. பி வந்து கண்ட்ரோல் தி பவர் டெலிவர் டு தி மோட்டார். ஓகே, பவர் மோட்டருக்கு டெலிவர் பண்ணக்கூடிய பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சி ஸ்டெபிளைஸ் தி அவுட்புட் வோல்டேஜ் ஃப்ரம் தி ரெக்டிஃபயர், ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ஓகேங்களா, தேவையான அளவு கொடுத்துன்னு இருக்குது. டி கன்வெர்ட் இன்கமிங் ஏசி பவர் இன்ட்டு டிசி பவர் அவுட்புட், வரக்கூடிய ஏசி அதாவது ரெக்டிஃபயர் வேலை செய்யுது. இன்கமிங் ஏசி பவர் இன்ட்டு டிசி பவர் அவுட்புட்டு, அந்த மாதிரி ரெக்டிஃபயர் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஜிபிடியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, பவர் டெலிவர்ன்ற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பியில் இருக்குது பாருங்கள். பி கண்ட்ரோல் தி பவர் டெலிவர் டு தி மோட்டார். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஐஜிபிடியோட வேலையை வந்து மோட்டர் போகக்கூடிய பவர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். 19th கொஸ்டின், ஒய் தி ஏசி டிரைவ்ஸ் ஆர் பெட்டர் சூட்டட் ஃபார் ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்லாம் வந்து ஏன் ஏசி டிரைவ் தேர்ந்தெடுக்கிறாங்க, சூட்டபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஹை ஸ்டார்டிங் டார்க், பி ரப் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், சி ஹேவிங் லைட்டர் கேஜ் வைண்டிங், டி நோ ப்ரெஷர்ஸ் அண்ட் காம்படிஷன். ஓகேங்களா, எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷர்ஸ் கிடையாது, காம்படிஷன் கிடையாது. டி நோ ப்ரெஷர்ஸ் அண்ட் காம்படிஷன். இதனால தான் வந்து ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்லாம் வந்து ஏசி டிரைவை பயன்படுத்துகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 21, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி டிரைவ் கம்பேர் டு டிசி டிரைவ். ஏசி டிரைவுடைய அட்வான்டேஜ் என்ன கம்பேர் டு டிசி டிரைவை கம்பேர் பண்ணும்போது. எந்த ஒரு அட்வான்டேஜ், எந்த ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் எடுத்தாலும் அல்லது ஒரு மோட்டர் எடுத்துக்கலாம், ஏசி அண்டு டிசி மோட்டர் எடுத்துட்டாலும் இதை விட அது ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஓகேவா, அதனால தான் நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஏசி டிரைவுடைய அட்வான்டேஜ் என்ன கம்பேர் டிசி டிரைவ் கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ ரெக்யூட் லெஸ் ஸ்பேஸ், கம்மியான இடம் இருக்கும், அதனால தான் வந்து நம்ம வந்து ஏசி டிரைவ் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. டி இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரன்னிங் காஸ்ட் இஸ் லோ, பொருத்தக்கூடிய செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் வைட் ஸ்பீட் ரேஞ்ச் ஆஃப் கண்ட்ரோல், இப்படிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். எதுனா வைட் ஸ்பீட் ரேஞ்ச் ஆஃப் கண்ட்ரோல், அதேமாரி ஸ்பீட் கண்ட்ரோலும். டி பவர் சர்க்யூட் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் ஆர் சிம்பிள், இப்படி பவர் சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஏசி டிரைவ் கம்பேர்ட் டு டிசி டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி டிரைவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ டிசினாலே நம்மளுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரு டிசி மோட்டரே எடுத்துங்களேன், அதுக்கு ரெக்டிஃபயர் யூனிட் வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டார்டர் வைக்கணும். ஸ்டார்டர் எல்லா மோட்டருக்கும் வரும். இப்போ ஏசி மோட்டர்னும் போது ஏசி சப்ளை ஸ்டார்டர் இதோட முடிஞ்சிடும். பட் டிசி எடுக்கும்போது சப்ளை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தரணும். அதுக்கு இன்னொரு மிஷினே வாங்குறோம்ல, நம்ம ரெக்டிஃபயர் என்னக்கூடிய ஒரு யூனிட்டே வாங்குறோம்ல. ஓகேங்களா, ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ரன்னிங் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 22, which is the application of single quadrant load operating in first quadrant in drive. ஓகேங்களா, அதாவது என்ன அப்ளிகேஷன் சிங்கிள் குவாட்ரண்ட் லோடுக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் டிரைவுக்கும், அதாவது சிங்கிள் குவாட்ரண்ட் லோடு ஆப்ரேட்டிங் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் டிரைவில் ஆப்ரேட் ஆகும்போது என்ன அப்ளிகேஷன்ஸு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஏ ஆயிஸ்ட், பி எலிவேட்டர், சி கன்வேயர்ஸ், டி சென்ட்ரிஃபோக்கல் பம்ப். இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி சென்ட்ரிஃபோக்கல் பம்புடைய அப்ளிகேஷன் தான் இது. எதுக்குன்னா சிங்கிள் குவாட்ரண்ட் லோடு வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் டிரைவ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபீல்டு சப்ளை யூனிட் இன் டிசி டிரைவ். ஃபீல்டு சப்ளை யூனிட்டுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ப்ரொடியூஸ் ரெக்யூர்டு ஃபயரிங் கரண்ட் டு தி ஃபயரிங் சர்க்யூட், பி provide variable voltage to the field winding of the motor, C provides a constant voltage to the field winding of motor, D provides a constant voltage to the armature of the motor. இதோட ஆன்சர் வந்தீங்கன்னா சி எடுத்துங்க. ப்ரொவைட் a constant voltage to the field winding of the motor, அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தரும். எதுக்குன்னா ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் தி மோட்டார், ஒரு மோட்டர் எடுத்திங்கன்னா ஃபீல்டு வைண்டிங் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தரும். ஓகேங்களா, அந்த வோல்டேஜ் தரது எது அப்படின்னா இந்த ஃபீல்டு சப்ளை யூனிட் தான் வந்து தரும். ஆப்ஷன் சி ப்ரொவைட் எ
constant voltage to the field winding of motor. Question number 24. What is the advantage of DC drive? DC drive advantage என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Not suitable for high speed operation. B. More complex with a single power convection. C. More expensive than AC drive for high capacity motor. D. Installation of DC drive in more complicated. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இன் டிசி டிரைவ்? டிசி டிரைவ்னாலே டிஸ்அட்வான்டேஜ் தான். அதில் இதில் என்ன மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இதோடைய 4 ஆப்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன அப்படின்னா ஏ பாருங்கள், நாட் சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன். இது வந்து ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்லாம் வந்து சூட்டபிள் கிடையாது. இப்போ எதுனா ஏசி டிரைவ் தான் வந்து ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனுக்குலாம் சூட்டபிள் ஆகணும். இதுக்கு முந்தின கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ டிசி டிரைவ் வந்து ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனுக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. ஆப்ஷன் ஏ, not suitable for high speed operation. Question number 25. What is the purpose of LCD in basic operator panel in AC drive? இதோடைய வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எல்சிடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏசி டிரைவருக்குடைய பேராமீட்டர் வந்து மானிட்டர் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் இதில் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இண்டிகேட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் டிரைவ், மானிட்டர் தி பேராமீட்டர் ஆஃப் ஏசி டிரைவ், இண்டிகேட் தி டிஸ்பிளே எரர் இன் ரீடிங், இண்டிகேட் தி இன்கரெக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பிஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா மானிட்டர் பண்ணோம் ஏசி டிரைவில் இருக்கக்கூடிய பேராமீட்டரை. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். மானிட்டர் தி பேராமீட்டர் ஆஃப் ஏசி டிரைவ். கொஸ்டின் நம்பர் 26. Which is the correct sequence of operation? Which is the correct sequence operation of key button in BOP of AC drive to change the direction of rotation? அதாவது பேசிக் ஆப்ரேஷன் பேனலில் ஏசி டிரைவ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், அதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு எதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக நம்ம ஆன்சர் மட்டும் என்னென்னு பார்ப்போம், ஏன்னா மற்றெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது பேசிக் ஆப்ரேஷன் பேனலில் ஏசி டிரைவில் இருக்குது, நாட் இன் டிசி டிரைவ். ஏசி டிரைவில் டு சேஞ்ச் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், அதோடைய திசை வேகத்தை வந்து, அதாவது ஓடக்கூடிய திசையை வந்து டைரக்ஷன் மாற்றுறாங்க. ஓகே, கிளாக் வைஸில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸு, ஏதோ ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம மாற்றுறோம். அதுக்கு என்ன ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இல்லை சி பாருங்கள், ப்ரெஸ் ஆன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆஃபு, தென் ரிவர்ஸு, ஃபைனலாக ஆன். ஓகே, இந்த ஆப்ரேஷன் தான் ஏசி டிரைவில் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம், அதோடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், சுற்றக்கூடிய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட் வந்து ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆஃப், அகைன் ரிவர்ஸ், தென் ஃபைனலி ஆன். ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கணும், ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் இது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 27. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராம் டேட்டா பட்டன் இன் பிஓபி ஆஃப் ஏசி டிரைவ்? அதாவது ப்ரோக்ராம் டேட்டா பட்டனுடைய பர்பஸ் என்ன, அதோடைய வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. டு சேஞ்ச் தி பேராமீட்டர் செட்டிங், பேராமீட்டர் செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணோம். டு ஸ்டோர் தி என்டர் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ரி ஸ்டோரி டேட்டா, அப்படி அதாவது அதில் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. சி. டு டிஸ்பிளே தி டேட்டா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். டி. டு டிஸ்பிளே தி டேட்டா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் கரெக்ட். அதாவது ப்ரோக்ராம் டேட்டானாலே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா என்டர் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணோம். ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். டு ஸ்டோர் தி என்டர்டு டேட்டா, நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ, ஓகே, என்டர்டு டேட்டா அண்ட் ஃபேக்ட்ரி ஸ்டோரிடு டேட்டா, இதுதான் ப்ரோக்ராம் டேட்டாவுடைய பர்பஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 28. விச் இஸ் தி ப்ரிப்போர்ஷனல் டு தி டார்க் இன் டிசி மோட்டார்? டிசி மோட்டாரில் டார்க்குக்கு எது ப்ரிப்போர்ஷனாக இருக்கும்? ப்ரிப்போர்ஷனல் அப்படின்னா நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதுன்னு பார்ப்போம். பேக் இஎம்எஃப், பி ஃபீல்டு கரண்ட், சி டெர்மினல் வோல்டேஜ், டி ஆர்மேச்சர் கரண்ட். அதாவது ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டார்க்கு வந்து ப்ரிப்போர்ஷனில் இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும் இன் டிசி மோட்டாரில். ஓகேங்களா? டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஐஜிபிடி இன், அதாவது வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி டிரைவில் வந்து பார்த்தோம் நம்ம.
இதில் ஐஜிபிடியுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஎஃப் டிரைவ் ஓகேங்களா, இதோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ட்டர் ஸ்விட்சிங் டிவைஸ், பி டிசி பஸ் ஸ்விட்சிங் டிவைஸ், சி ரெக்டிஃபயர் ஸ்விட்சிங் டிவைஸ், டி ஃபீல்டு சப்ளை ஸ்விட்சிங் டிவைஸ். இப்படி வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஃப் உடைய வேலை பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஸ்விட்சிங் டிவைஸ். ஆப்ஷன் ஏ இன்வெர்ட்டர் ஸ்விட்சிங் டிவைஸ் தான் இதோடைய கரெக்டான வேலை ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடியில் ஓகேங்களா. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 30. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் விஎஸ்ஐ டிரைவ்? விஎஸ்ஐ டிரைவ் உடைய வேலை என்ன? இது கன்வெர்ட் ஏசி டு டிசியா, அல்லது கன்வெர்ட்ஸ் ஏசி டு ஏசியா, அது கன்வெர்ட் டிசி டு ஏசியா, கன்வெர்ட் டிசி டு டிசி. இது என்ன பண்ணுதுன்னா ஏசி டு ஏசியாக கன்வெர்ட் பண்ணோம். இதுதான் வந்து விஎஸ்ஐ உடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 31. Why the AC drive are mostly used in process plant? அதாவது ஏசி அண்ட் டிசி டிரைவ்னு ரெண்டு இருக்குது. இதில் எதுக்கு வந்து ஏசி டிரைவ் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துகிறோம் ப்ராசஸ் பிளான்ட்லாம் இப்போ கேட்டிருக்காங்க. இது வந்து ஏ வந்து ஈஸி டு ஆப்ரேட், இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். robust the construction, very high starting torque, maintenance free long life. இது பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ லாங் லைஃப். இது ரொம்ப லாங் லைஃபாக வந்து ட்ரைவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஏசி டிரைவ் மூலிமா அதிக நாள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், லாங் லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. ஹவு தி பேஸ் ஸ்பீட் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் கேன் பி இன்க்ரீஸ் பை யூஸிங் டிசி டிரைவ்? அதாவது டிசி ஷண்ட் மோட்டர் வந்து ஸ்பீட் ஆஃப் தி டிசி ஷண்ட் மோட்டர் வந்து கேன் பி இன்க்ரீஸ் பண்ணோம் பை யூஸிங் டிசி டிரைவ். டிசி டிரைவால் டிசி ஷண்ட் மோட்டருடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். எப்படின்னு கேட்குறாங்க. பை ரெடியூசிங் தி ஃபீல்டு கரண்ட் ஓகேங்களா. ஃபீல்டு கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுமா பை இன்க்ரீஸிங் தி ஃபீல்டு கரண்ட், அல்லது ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் அதிகம் பண்ணுமா பை இன்க்ரீஸிங் தி சப்ளை வோல்டேஜ் பை ரெடியூசிங் தி ஆர்மேச்சர் வோல்டேஜ். இதில் பை ரெடியூசிங் தி ஃபீல்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணால் டிசி ஷண்ட் மோட்டருடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏ பை ரெடியூசிங் தி ஃபீல்டு கரண்ட்டை வந்து கம்மி பண்ணுறோம். நெக்ஸ்ட் 33. ஹவு தி கான்ஸ்டன்ட் டார்க் கேன் பி ஆப்டனைட் ஃப்ரம் ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்டு கண்ட்ரோல் டிரைவ்? அதாவது கான்ஸ்டன்ட் டார்க் எதுலனா ஆர்மேச்சருக்கும் கண்ட்ரோல் டிரைவுக்கும் கான்ஸ்டன்ட் டார்க் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பை ரெடியூஸ் தி ஃபீல்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால, by increasing the field current, by reducing the armature current, by controlling the armature voltage. ஆர்மேச்சர் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணதுனால இது என்ன ஆகுதுன்னா அப்படின்னா கான்ஸ்டன்ட் டார்க் வந்து கொடுக்கும் ஃப்ரம் ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்டு கண்ட்ரோல் டிரைவில் பை கண்ட்ரோலிங் தி ஆர்மேச்சர் வோல்டேஜ். தேங்க்யூ டு ஆல். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி டிரைவ் மோட்டார் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். Thanks to all.